அந்த ஜிஎல் செட்டப்ஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடுறது, வெப்சைட். நிதிஷ் 1 செகண்ட். ஆ சாட்டர்டே கிளாஸ் போச்சா? சாட்டர்டே சண்டே கிளாஸ் இல்லைங்கக்கா. சரி, ஓகே 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 கண்டினியூ பண்ணுங்க. சாரி. ஜேர்னல் என்ட்ரி, அப்புறம் ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி எப்படி போடுறது, அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் இப்போ ஜிஎல்ல. ஓகே. இது வேற லிங்க்னால நம்ம செட்டப் பண்ண அந்த இது இருக்காது. ஸோ இதுல இருக்க எக்ஸிஸ்டிங்கே நம்ம எடுத்து ஜிஎல் சேனல் என்ட்ரி போடலாம். ஓகே. என் பேக்ரவுண்ட் நாய்ஸியா இருந்தா சொல்லுங்க. ஓகே. இதுல ஜெனரல் அக்கௌண்டன்ட் இதுல இல்லையா போல, நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு ஆட் பண்றது வந்து நம்ம இங்க நேவிகேட்டர்ல போய் டூல்ஸ் போவோம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கன்சோல் இருக்கு, அதுல போவோம். இதுல போயிட்டு யூசர் கிளிக் பண்றோம். யூசர்ல வந்து நம்ம போயிருக்கிறது பண்ணினோட சர்ச் பண்றோம். அந்த யூசருக்குள்ள நான் வந்திருக்கேன். ஸோ இந்த யூசருக்கு ரோல்ஸ் ஆட் பண்றதுக்கு எடிட் கொடுக்கணும். எடிட் கொடுத்து இங்க ஆட் ரோல்னு உங்களுக்கு அதை கொடுத்தீங்கன்னா ரோல் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஎல் பார்க்கறதுனால ஜென்ரல் அக்கௌண்டன்ட், அப்புறம் ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர். இதுல செலக்ட் பண்ணும்போது ORA ஜிஎல் அப்படி இருக்க ரோல்ல நம்ம செலக்ட் பண்ணுவோம். அது காப்பிக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? காப்பிங்கிற இது நம்ம இந்த இதுல தாங்க. இப்போ இந்த இது இருக்காங்க, ஜென்ரல் அக்கௌண்டன்ட் ஒன்று, அக்கௌண்டன்ட் காப்பி அப்படின்னு ஒரு ரோல் ஒன்று வரும். அதுவே நெக்ஸ்ட் ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் ரோல் இருக்கு. இது 2 ரோல் மட்டும்தான். ரோல் ஆட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, இந்த இதுல அந்த 2 ரோலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போறோம். இந்த டாஸ்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் டேட்டா அக்சஸ். இந்த யூசருக்கு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண 2 ரோலையும் இதில் ஆட் பண்றோம். சாரி, டேட்டா செட்ஸ்ல வந்துட்டேன். மேனேஜ் டேட்டா அக்சஸ் ஃபார் யூசர், அதுக்கு கிளிக் பண்றோம். இதுல வந்து ஆட் பண்ற ரோல் இந்த யூசருக்கு நம்ம கிளிக் வந்த யூசர் வந்து அந்த யூசர் கொடுத்துக்கிறோம். ரோல் வந்து இப்போ 2 ரோல் ஆட் பண்ணதுல 2 ரோல் ஆட் பண்றோம். ஜெனரல் அக்கௌண்டன்ட் ஒன்று, அங்க ரோல் ஆட் பண்ணிட்டு இங்க ஆக்சஸ் கொடுத்தாதான் அது வர்க் ஆகுமா? இது டேட்டா அக்சஸ் செட்டே கொடுக்குறேன்.
ரோல் ஆட் பண்றேன். ஜெனரல் அக்கவுண்ட் மேனேஜர். அக்கவுண்டன்ட் ஒண்ணு, அக்கவுண்டிங். இது எனேபிள் ஆகல. லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஹலோ? இப்போ ஜென்ரல் அக்கவுண்டிங் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. நீங்க அதுல யூசர்ல ரோல் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஆக்சஸ்லாம் கொடுக்க வேண்டாமா? ஆக்சஸ் இன்னும் கொடுக்கலங்கக்கா. நான் உங்களுக்கு இதுல ஆட் பண்ணிட்டு வந்தேன், உங்களுக்கு இங்க எனேபிள் ஆயிடுச்சு. இந்த இனிமே தான் ஆக்சஸ் கொடுங்க. மேனேஜ் டேட்டா இதுல வந்து ஆட் கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு add. இந்த பிசினஸ் யூனிட் எனேபிள் ஆகல. ஸோ இந்த இப்போதைக்கு ஆட் பண்ண வேணாம். இல்லை பிசினஸ் யூனிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். அதை ஆட் பண்ண முடியல. ஆட் பண்ணாம இது பண்ண முடியுதான்னு ஒரு நிமிஷம் பார்க்கலாம். சரி. ஜென்ரல் அக்கௌண்டிங் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஜேர்னல்ஸ் நீங்க இருக்கும். ஜேர்னல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு நிதிஷ். ஜென்ரல் அக்கௌண்டிங் கிளிக் பண்றீங்க. ஓகே. இப்போ டேட்டா ஆக்சஸ் செட் தான் கொடுக்கணும். கரெக்ட். டேட்டா ஆக்சஸ் செட் அங்க கொடுக்காதனால உங்களுக்கு இங்க ஓபன் ஆகல. ஓகே. அதனால இப்போ நீங்க டேட்டா ஆக்சஸ் செட் கொடுக்கறதுக்காக செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு அதுல கொடுக்கணும். டேட்டா ஆக்சஸ் செட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லெஜர் வந்து இது
நீங்க அன்னைக்கு கிரியேட் பண்ண பிசினஸ் யூனிட் பாக்குறீங்களா? அது அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அது 2 டேஸ்க்கு ஒரு இங்க வாட்டி. வராங்க இல்லையா? அதனால இத திரும்ப கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஜிஎல் கிரியேட் பண்ணும். அதுவே திரும்ப 2 கிளாஸ் ஆயிரும். சரி. அதனால இப்ப இதுல இருக்க எக்ஸிஸ்டிங் எடுத்து சேனல் எப்படி போறதுன்னு சொல்லிடுறேன். இல்ல இந்த பெல்ஜியம் பிரைமரி லெஜர் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர் ஆவாது. நெக்ஸ்ட் இன்னொரு ரோல் ஆட் பண்ணிக்கிறேன். ஜெனரல் அக்கௌண்டன்ட். ஒன்னு மேனேஜர் ஒன்னு அக்கவுண்டன்ட் கிரியேட் பண்றீங்களா? அக்கௌண்டன்ட் இதுவும் அக்கௌண்டன்ட்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். இது அக்கௌண்டிங் மேனேஜர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். யூசர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இதுல ஜெனரல் அக்கௌண்டிங் ஜேர்னலுக்குள்ள போறோம். சேனல்ல வந்து இது வந்து ரெக்கரிங் அட்டென்ஷன் உங்களுக்கு பேஜ் இருக்கும். இது எதுக்குன்னா உங்களுக்கு எரர் இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு, கிரெடிட் டெபிட் அமௌண்ட் உங்களுக்கு அன்பேலன்ஸா இருந்து டெபிட்ல நீங்க 1000 கிரெடிட்ல 2000 கொடுத்துறீங்கன்னா சேனல்ல அன்பேலன்ஸா இருக்கனால உங்களுக்கு இதுல இருக்கும் இந்த எரர் பேஜ். இதுல எரர் நீங்க கொடுக்குற சேனல்ல பேட்ச்ல ஏதாவது எரரு, அக்கௌண்டிங் பீரியடு, எரர் டேட்டு, இன்னைக்கு கிரியேட் பண்றதுல எரர் இருந்தா இந்த டேட்டு, அப்புறம் இஷ்யூ வந்து என்னன்னு உங்களுக்கு இதுல இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் இன்கம்ப்ளீட் இருக்கும் சேனல். இதுல வந்து சேனல் இன்கம்ப்ளீட்ல சேவ் மட்டும் சும்மா பண்ணிட்டு நம்ம உள்ள லைன்ஸ்ல அக்கௌண்டிங் எது கொடுக்காம இருக்கும் அமௌண்ட் அப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்கம்ப்ளீட்ல இருக்கும். நெக்ஸ்ட் இம்போர்ட் எரர்ஸ் இருக்குங்க. இம்போர்ட் எரர்னா ரெக்கரிங் அட்டென்ஷன்ங்கிறது எரர் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஆரக்கிள்குள்ளேயே நடக்கிறது எரர், ரெக்கரிங் அட்டென்ஷன். இம்போர்ட்டிங் எரர்ஸ்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏர்டெல் எடுத்துக்கோங்களேன், ரீசார்ஜ் பண்றீங்க. ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணி முடிச்சிடுறீங்க, அதோட பேமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த இதுக்கு ஜிஎல் சேனலுக்கு வரும்போது நம்ம இம்போர்ட் பண்றோம்ல, அவங்க கொடுப்பாங்கல்ல, அந்த இது நீங்க இதுல இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் இருக்கும். அந்த எரர் வந்து நம்ம கொடுக்குற ஃபார்மேட்ல அவங்க தரல, அவங்க ஒரு ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இதுல உங்களுக்கு எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும். அதான் இந்த எரர், இம்போர்ட் எரர். இது நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் ஏபில ஏஆர்ல போடுறதோட இது எரர்ஸ் எதுனா இருந்தா இதுல காட்டுமா? அதர் அப்ளிகேஷன்ஸ் அதுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன்ல இருக்க எரர் இதுல காட்டும். சரி, ஓகே. இது இந்த ரெக்கரிங் அட்டென்ஷன்ங்கிறது இந்த எரர் ஆரக்கிள்குள்ளேயே இருக்க எரர். இப்ப நம்ம கிரியேட் பண்றது இதுக்குள்ளேயே இருக்கிறதா எரர் வரும் இல்லைங்களா, அந்த இது. நெக்ஸ்ட் இந்த 3 தான் டேஷ்போர்ட்ல இருக்கும் சேனல்ல. இங்க டாஸ்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஜேர்னல்னு இருக்கும். ஜேர்னல் இதுல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் ஜேர்னல் போட்டுருக்கோம். இதுல உங்களுக்கு 3 இருக்கும், ஜேர்னல் பேட்ச், ஜேர்னல், ஜேர்னல் லைன்ஸ். ஜேர்னல் பேட்ச்ல வந்து நீங்க பேட்ச் ஒன்று தான் கிரியேட் பண்ணுவீங்க. அது கீழே இந்த பேட்ச்க்குள்ள நீங்க எத்தனை ஜேர்னல் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்ட்டுக்கு நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்றோம், அப்புறம் டாக்ஸுங்கிற சாரி இப்போ ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், ரெண்ட் ஒன்று, அப்புறம் பேங்க் சார்ஜஸ் ஒன்று கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு சேனல் அது இதுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பேட்ச் ஒன்று தான், அதுல நீங்க
ஜேர்னல் எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜேர்னல் லைன்ஸ் இதுல அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுவீங்க. அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அமௌண்ட் இதுல டெபிட் எவ்வளோ, நெக்ஸ்ட் இன்னொன்று கிரியேட் பண்ணி கிரெடிட் எவ்வளோ. இந்த ஐடில உங்களால என்ட்ரி போட முடியாதா? போடலாம்க்கா. இது சும்மா இப்போ ஓவராலா இது என்னன்னு ஃபர்ஸ்டே சொல்லிடலாம். சரி ஓகே. சரி. நெக்ஸ்ட் ஜேர்னல் பேட்ச் வந்து நான் இப்போ கிரியேட் பண்றது அட்ஜஸ்ட்மெண்ட்னால சும்மா நேம் நானா கொடுக்குறேன். பேட்ச் நேம் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் நேம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவையில்ல. அக்கௌண்டிங் பீரியட் வந்து இதுல இப்ப என்ன பீரியட் அதுல ஓப்பன் ஆயிருக்கோ அதான் இருக்கும். அக்கௌண்டிங் பீரியட் இதுல தான் பார்க்கணும். தவறுன்னு காட்டிடும். இதே நம்ம கிரியேட் பண்ணதுன்னா நமக்கு தெரியும். இதுல அக்கௌண்டிங் பீரியட் க்ளோஸ்ன்னு இருக்கும் ஜென்ரல் அக்கௌண்டிங். இதுல 10/24 10/24 இது ஓப்பன்ல இல்ல. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ 10/24 இது ஆக்ஷன் போய் ஓப்பன் பீரியட் கொடுத்தாலும் சரி, இங்க ஓப்பன் பீரியட் நீங்க கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆயிடும். நம்ம கிரியேட் பண்ணதுன்னா இல்ல நேம் இருக்கும் அக்டோபர் 24 அது மாதிரி. இப்போ உங்களுக்கு பீரியட் நம்மளது ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் வந்துட்டு அதே மாதிரி ஜென்ரல் அக்கௌண்ட்ல போய் ஜேர்னல் கிரியேட் கிரியேட் ஜேர்னல் கொடுத்தீங்கன்னா ஜேர்னல் கிரியேட் பண்ணுங்க. ஜேர்னல் பேட்ச் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் பீரியட் இந்த டைம் இருக்கும். இப்போ அக்கௌண்ட் பீரியட் வந்து நீங்க ஃபியூச்சர் போட முடியாது. இல்ல பாஸ்ட் வேணும்னா நீங்க இப்போ இது அக்டோபர் முடிஞ்ச 2 மந்த் உங்களுக்கு வேணும், ஆகஸ்ட் அது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இதுல போட்டுக்கலாம். அந்த இதுக்கு போடுற மாதிரி இருந்தா. இல்ல ஏன் பீரியட் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம அக்டோபர் போடுறது லாஸ்ட் மந்த் முடிஞ்சது இல்ல, அதுல விழுந்துரும் அந்த பீரியட் நம்ம ஓப்பன்லயே வச்சிருந்தா. அதனாலதான் அந்த பீரியட் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்ப இருக்க பீரியட் மட்டும் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். அது இப்போ லாஸ்ட் மந்த் முடிஞ்சதுக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு வேற மாதிரி ரேட்லாம் கரன்சி இந்த கன்வர்ஷன் ரேட்லாம் கொடுத்துருப்போம். கரெக்டா மந்த்துக்கு மந்த் சேஞ்ச் ஆகும். அதனால அந்த கன்வர்ஷன் ரேட்டுக்கு நம்ம இந்த இன்வாய்ஸ் போயிடும். அதனாலதான் மற்ற பீரியட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அக்டோபர் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுல ஜேர்னல் வரும். ஜேர்னல் வந்துட்டு கிரியேட் பண்ற ஃபர்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ்க்கு பேங்க் சார்ஜஸ்னு ஒன்று ஜேர்னல் கிரியேட் பண்றேன். லெஜர் வந்து நம்ம அந்த பிரைமரி லெஜர் அதுல செலக்ட் பண்ணோம்ல பெல்ஜியம், அதனால அதுவே உங்களுக்கு வந்துடும். அக்கௌண்டிங் டேட் இப்போ இல்லை கேட்டகரி வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்னால அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம். இதே அக்ரூவல் இது அக்ரூவல் இருக்கும், அலோகேஷன்ஸு. உங்களுக்கு இதுல ஏபி ஏஆர்லாம் வந்ததுன்னா சோர்ஸ் வந்து நீங்க பேபிள் கொடுப்பீங்க. கேட்டகரி வந்து இன்வாய்ஸா அந்த நம்ம கிரியேட் பண்ற ஸ்டாண்டர்டா இல்ல கிரெடிட் அது மாதிரி கொடுப்போம் கேட்டகரி. நெக்ஸ்ட் கரன்சி வந்துட்டு உங்களுக்கு இது இந்த பிரைமரி லெஜர்ல என்ன இருக்கோ அந்த இது உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இதுல ஐஎன்ஆர் சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு அலோ பண்ணுமா? அலோ பண்ணும். இப்போ இதுல இருக்க கரன்சி ஐஎன்ஆர் கொடுத்துட்டீங்க. இது வந்து கரன்சி சேஞ்ச் பண்றோம் நம்ம.
ஃபாரின் கரன்சி கொடுக்குற மாதிரி இது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஹலோ. இதுல வந்துட்டு கரன்சி வந்துட்டு இப்போ பிரைமரி லெஜர்ல கொடுத்தது வந்துட்டு நம்ம இந்த லெஜர்ல இருந்த கரன்சி இருந்தது யூரோ. இப்ப ஐஎன்ஆர் சேஞ்ச் பண்ணவும் உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் ரேட் கொடுக்கணும். நம்ம கன்வர்ஷன் ரேட் வந்து நம்ம நார்மலா என்னென்ன செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கார்பரேட் ஒன்று, இந்த ஸ்பாட் ஒன்று, யூசர்னு ஒன்று. யூசர் கொடுத்தோம்னா நம்ம தான் அந்த கன்வர்ஷன் ரேட் போடணும். ஆமா, இந்த ஐஎன்ஆர் டு இந்த சேஞ்ச் பண்ற யூரோக்கு நம்ம தான் அந்த இது கொடுப்போம். இதே கார்பரேட் கொடுத்தோம்னா இப்ப இருக்க இது எடுத்துப்போம். இதே நீங்க ஸ்பாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டுங்கிறது வந்து உங்களுக்கு நீங்க ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரேட் நம்ம கூகுள்ல பார்ப்போம்ல, அதை பார்த்து சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட்ல சேஞ்ச் ஆகுது, அதெல்லாம் ரெகுலரா நீங்க ஸ்பாட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக அது கொடுக்க மாட்டோம். கார்பரேட் கொடுத்துருக்கோம். இதை வந்து இந்த ஃபைல் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணலாம். இவ்வளவுதான் கார்பரேட். இந்த ரேட் நீங்களே இந்த கன்வர்ஷன் ரேட் டைப் கார்பரேட்டுக்கு நீங்களே செட் பண்ணலாம். அது எப்படின்னு இதை முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ அக்கௌண்ட் செலக்ட் பண்ணேன். சொல்லுங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. சரி. ரொம்ப சவுண்டா இருக்கு. ஓகே. இந்த கார்பரேட் வந்து நீங்க கொடுத்துருக்கனால இதுக்கு நீங்க கன்வர்ஷன் ரேட் வந்து இந்த இதுல உங்களுக்கு வந்திருக்கும். இது வந்து நீங்களே செட் பண்ணலாம். அது எப்படின்னா ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு இந்த ஜேர்னல் முடிஞ்சோடனே அதை காட்டுறேன். நெக்ஸ்ட் ஜேர்னல் லைன் வரும். இல்ல அக்கௌண்ட் செலக்ட் பண்றோம். அக்கௌண்ட்டுக்கு வந்து இங்க உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இது வந்து பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட்னால பேங்க் சார்ஜஸ் கொடுக்குறேன். இது கிளிக் பண்ணா வரும். பேங்க் சார்ஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்ப தப்பா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுவாகவே ஓப்பன் ஆகும். பேங்க் சார்ஜஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் காஸ்ட் சென்டர் செலக்ட் பண்ணுவோம். நம்ம தான் காஸ்ட் சென்டர் வந்து 00 கொடுக்குறேன். ப்ராடக்ட் வந்துட்டு இது நம்ம கிரியேட் பண்ண இதா இருந்தா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். இதுல அவங்க இதுல எதுவும் கொடுக்கல போல, வேல்யூ செட்ல கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். இன்டர் கம்பெனி வந்து US1 கொடுக்கும். இது கிளிக் ஆகல, ஒரு நிமிஷம். இது கேன்சல் கொடுத்து அகைன் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன். ஒரு நிமிஷம். சேனல் பேட்ச் வந்து அட்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்ல போறீங்களா? பேங்க் இதுல வந்து அதுல இருக்க கரன்சி லோக்கல் கரன்சி வச்சுக்கிறேன்.
கரன்சி சேஞ்ச் பண்ணல, அடுத்த வாட்டி ஃபாரின் கரன்சி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு லோக்கல் கரன்சி நீங்க இந்த இது கிரியேட் பண்ணும்போது இருக்கிறதே இருக்கனால உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் டைப் வந்து யூசர்னு இருக்கும். அது சேஞ்ச் பண்ண நம்ம தேவையில்ல. நெக்ஸ்ட் கேட்டகரி மட்டும் கொடுப்போம். கேட்டகரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னால அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் செலக்ட். பேங்க் சார்ஜஸ் கொடுக்குறேன். ஆட்ல பேங்க் சார்ஜஸ் வரல. ஆனால் ஒரு இது எடுத்து பார்க்குறேன், சும்மா வெஹிக்கல்ஸ் அப்படின்னு. எதுவுமே கிளிக் ஆகல. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா? அப்படியே இது கிரியேட் பண்ணிடுறேன். இதில் லெஜர் எதுவும் நம்ம கிரியேட் பண்ணாதனால இது அவங்க இதில் எதுவும் கொடுக்கல போல, அதனால ஒர்க் ஆகல. இது நம்ம கிரியேட் பண்ணுறது தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரே நிமிஷம் நம்ம லிங்க் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். இந்த லிங்க் ஒர்க் ஆகல. ஸோ இதுலேயே கிரியேட் பண்ணிடுறேன்ல. லெஜர் வேணா இதுலயே சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன், வேற லெஜர். இல்லை, நான் வேற பிரைமரி லெஜர் செலக்ட் பண்றேன், அதனால யூசர் கொடுத்து திரும்ப அந்த ரோல் இல்லை ஆஸ்திரேலியா பிரைமரி லெஜர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்
நம்ம கிரியேட் பண்ணி அந்த இது ஓப்பன்ல இருந்திருந்தா நேரம் சேனல் போட்டுக்கலாம். டேட்டா ஆக்சஸ் இதுல தான் சேஞ்ச் பண்ணோம் நம்ம லெஜரை. டேட்டா ஆக்சஸ் செக் பண்றேன். இது இந்த சேஞ்ச் இங்க காட்டும் டேட்டா அக்சஸ் செட் அது சேஞ்ச் காட்டல, அதனால வேற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அக்கௌண்டிங் ஜேர்னல்ஸ் தவிர எது காட்டலையே. இல்ல ரோல் ஆட் பண்ணிக்கிறேன். ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே, யூஎஸ் பிரைமரி லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஜிஎல் நீங்க மேனேஜர் அக்கௌண்ட்டும் ஜென்ரல் அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த இது இல்லைனாலும் வந்துடும். உங்களுக்கு இதுவும் வந்துடும். ஆப்ஸ்ல ஜென்ரல் அக்கௌண்டிங், டேஷ்போர்டு, சேனல், பீரியட் க்ளோஸ்லாம். ஓகே. நெக்ஸ்ட் டேட்டா ஆக்சஸ் கொடுக்குறோம். ஆக்சஸ் கொடுக்கணும். பீரியட் க்ளோஸ்ல போய் கொடுக்கணும். கொடுத்தோம்ல நம்ம. இதாகல போல. வேற லிச்சர் சென்ட் பண்றேன். ஆஸ்திரேலியா பேமெண்ட் லிச்சர். ஒருவேளை அந்த பேமெண்ட் லிச்சர் ஆக்டிவாகவே இது இல்லாம இருக்கும்ப்பா.
ஜெனரல் அக்கௌண்டன்ட் பீரியட் க்ளோஸ். ஓகே, லாக் அவுட் பண்ணிட்டு லாகின். இன்சூரன்ஸும் இன்னைக்கு ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் போயிட்டு இவ்வளோ ஸ்லோ ஆயிடுச்சு. ஒர்க் ஆகலையா? அப்படியே இதுலேயே இருக்கும். நாளைக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸ் திரும்ப நான் இன்சூரன்ஸ் ஒர்க் ஆகும். இன்னைக்கு நியூ தான் கேட்கணும் வேற.